ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனையில ரஷ்யா இப்போ மெர்னாகிராடோட குறவழிய புடிச்சிட்டு நிக்கிறாங்க. சரண்டர் கால் கொடுத்து பார்த்தாங்க. அந்த எஃபிவி ட்ரோன்கள் அப்படியே இந்த மெர்னோகிராடு எப்படி இருக்கு அப்படிங்கிறது போல வீடியோலோட இருக்கு இல்லையா. ஸோ ஈகிள் ஐ எப்படி இருக்கு மெர்னோகிராட் அப்படிங்கறத காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பகுதிகளில் உக்ரைனோட வீரர்கள் இருக்காங்க. குறைஞ்சது 10,000 வீரர்கள் இருக்கலாம், மேபி ஒரு 5,000 வீரர்கள் இருக்கலாம் அப்படிங்கிற சில அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் இருக்கு. ஒன்ஸ் இந்த இடத்துல ரஷ்யா அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுக்கும்போது ஸ்ட்ராட்டஜிக்கலா உக்ரைன் விட்ரா பண்ணும்போது மேபி லாசஸ் தவிர்க்கப்படலாம் அப்படிங்கிற சிலர் சொல்றாங்க. ஆனா பக்ரோஸ்க்குலாம் சுத்தி வளைச்சாச்சு, நீங்க வந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. இந்த பக்ரோஸ்க்கு எதிரில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் உக்ரைன் தரப்பு வந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட அட்டாக்குக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ரஷ்யா இந்த மிர்னோகிராட ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உக்ரைன் அந்த பகுதியில் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் விட்ரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல யோசனையில சில அனலிஸ்டர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என் மேப் வீடியோ ஒரு சின்ன பகுதியில் அப்டேட் ஆயிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு அந்த சரண்டர் கால வந்து ஏற்க மறுக்கல உக்ரைன் தரப்பு. ஸோ அதனால ஃபேப் குண்டுகள் ஃபேப் 3000 அப்படியே மலைச்சாரல்கள் போல தூவி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் பல அந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு. ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்குன்னு பல வகையான தாக்குதல்கள் இந்த மிர்னோகிராட் பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ களத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல ஜாப்ரோசியா பகுதியில முன்னேறிக்கிறாங்க. ஸோ லிபரேட் பண்ணிக்கிறாங்க ஒரு புது வில்லேஜ் ரிபாயினே அப்படிங்கிறதோட ஸ்பெல்லிங் மாறுபடும். உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஓ இருக்காது, ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா ஓ போடுவாங்க. ஸோ இந்த ரிபாயினே அப்படின்ற பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா மீட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்பு வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. உக்ரைன் தரப்புல இருந்து விட்டுருக்கலாங்களா 8ஆம் தேதி அடிப்படை வரைக்கும் இப்போ அப்டேட் எதுவும் பண்ணல. இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து அங்கீகாரம் பண்ணல. எல்லாம் கிரே ஜோனா இருக்கு அப்படிங்கிறது போல வச்சிருந்தாங்க. இந்த ரிபைனி பக்கத்துல கூட ரஷ்யா இல்லைன்னாங்க. ஆனா ரஷ்ய வீரர்கள் வீடியோவே போட்டாங்க, அந்த பகுதி நாங்க எடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல. இப்போ நம்ம மேப்ல பார்ப்போம், நான் எந்த பகுதியில சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது மேப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ உக்ரைனோட தென் கிழக்கு, ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகள், ஸோ தோராயமா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பவலங்கா உஸ்மெஃப்கா இந்த பகுதிகளில் முன்னேறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா. ஸோ இந்த ரிப்னே இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் விட்டுட்டாங்க. அப்படின்னா இந்த கிரெமினோய்ஸ்க் இந்த பகுதியை தாண்டி இந்த யான்சோ ரிவரை தாண்டி எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கான கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு இந்த பகுதிகளில் இருக்கு. தோராயமா வரைஞ்சு காட்டுறேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை ஸ்ட்ராங்கா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இதனால என்ன ஒரு யூஸ்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் முன்னேறதுக்கு ரஷ்யாவுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த துரோபோபில் இந்த பகுதிகளை நோக்கி போறாங்கன்னா இங்க ஒரு ரிவர் பெல்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யானால ஈஸியா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ண முடியும். ஸோ ஒரு மேசிவான ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன்ல இந்த பகுதியில் ஈடுபட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம இன்னொரு பதிவுல பகுதியில் சொல்லியிருந்தோம் இல்லையா, பக்ரோஸ்க்கு பகுதி. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ்க்கு இந்த ரிவைனைல சண்டை நடக்குது அப்படிங்கிற செய்திகள் வருது. இந்த பகுதிகள்லாம் கிரே ஜோன் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கிறாங்க. பட் நான் தோராயமா வரைஞ்சு காட்டுறேன். ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள பகுதிகள் இருக்குன்றத ரஷ்யா இல்லாத ஜேர்னலிஸ்டே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போல. ஸோ இந்த பகுதிகள்லாம் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய ரொடான்ஸ்கேலாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ தோராயமா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேப் இந்த 800 மீட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து இருக்கு. ஸோ இந்த மீட்டர் கணக்குல இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் தப்பிச்சாங்கன்னா உண்டு. ஸோ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய மிர்னோகிராட் இங்க இருக்கு. ஸோ மிர்னோகிராடோட ஹைரைஸ் பில்டிங் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்யன் சென்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைனே வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, ஸ்ட்ராங்கான ரெட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ அதோட புறநகரங்கள்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல மார்க் பண்றாங்க. பட் ஆனா ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் ரஷ்யாக்குள்ள இருக்கு. 3 திசைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இதுல தான் சொல்லியிருந்தா உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த மிர்னோகிராட ஸ்ட்ராங் பண்ணி பிடிக்க வரும்போது இந்த ரொடான்ஸ்கி பகுதிகள்லையும் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ்க்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம் இந்த மிர்னோகிராடுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. சரி, ஓகே. இப்ப நம்ம செய்திகளுக்கு வந்துடலாம். ஓரளவுக்கு மேப்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இப்போ களத்துல வந்து இது போல அட்டாக் பண்றாங்க அப்படின்னா ரஷ்யாவோட இன்ஜினியர்ஸ் எந்த மாதிரியான வேலைகள் செய்யறாங்க அப்படிங்கிறது பாக்குறோம். அந்த சேம் டைம் உக்ரைனோட இன்ஜினியர்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த
கவுண்டர் குடுக்கறதுக்கான வேலைகள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா ஒரு அப்கிரேடேஷன்னா, உக்ரைன் ஒரு அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது பண்றாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பக்கி இந்த வண்டி வந்து இப்ப PUBG விளையாண்டவங்களுக்கு தெரியும். இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது போல. அதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இந்த பக்கில போயிட்டு இருக்கும்போது, யாராவது ஒரு ஸ்னைப்பர் எங்கேயா இருந்து சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு இல்லையா? அது வண்டியில வந்துட்டு அது டூ வீலர்லலாம் அந்த வண்டியில வந்துட்டு இருக்கும்போது டூ வீலர்ல சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கார்ல போனாலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இந்த பக்கில சேஃப்டியே இல்ல இல்லையா? அதே போலதான் இப்ப இந்த பக்கியும். இது வந்து இனிஷியலா சொல்லும்போது நல்லா பிரம்மாண்டமா உக்ரைனோட வீரர்கள் அதெல்லாம் பெருசா பேசி இதெல்லாம் சூப்பரா இருக்கு. வேகமா போகுது. அப்படியே ரோடு தாறுமாறா இருந்தாலும் இது தர்பாரா இருக்கு அப்படிங்கிறது போல எப்பவும் போல வழக்கம் போல எல்லாம் செஞ்சிருந்தாங்க. பட் ஆனா ரஷ்யாவோட வீரர்களோட ட்ரோன் முன்னாடி எதுவுமே பெருசு இல்ல. டேங்கே வெடிக்குது. பக்கில ஒரு ஷீல்டு கூட இல்ல. எப்படி உள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் தப்பிக்கிறது? அதிகமான உயிர் சேதங்கள் அப்படிங்கிறது இது போல இன்ஜினியர்ஸ்னால பெருமளவில் நடக்கும். ஏன்னா சேஃப்டியா இருந்துச்சுன்னா தான் வீரர்களை கொண்டு போய் ஃப்ரண்ட் லைன்ல விட முடியுது. இந்த பக்கி அதிகமா யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சப்ளைஸ் கொடுக்கறதுக்கு ஃபாஸ்டா போகணும் அப்படிங்கிறதுக்காக பெருமளவுல கை கொடுக்கல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த பிரான்ஸ்ல இருக்கிறாங்க இல்லையா, இந்த ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா நெட்டு போறாங்க, அட் சேம் டைம் உக்ரைனும் நெட்டு போறாங்க. இந்த கர்ஸ்க் அஃபென்சிவ்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். எந்த அளவுக்கு நெட்டு வந்து பாத்தீங்கன்னா நெட்டு டென் மாதிரி அமைச்சு இந்த குகை மாதிரி அமைச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட ரோட்ல 2 சைட்லி போல் அடிச்சு நெட்டை போட்டு பண்றாங்க. ஏன்னா அந்த நெட்ல வந்து ட்ரோன்கள் சிக்கிக்கும் இது போல பண்றாங்கன்ட்டு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து பழைய கயிர்கள், பழைய மீன்பிடி வலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துல எல்லாம் வேஸ்டா போக வேண்டியது, தூக்கி குப்பையில போட வேண்டியது. இப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது போல மீடியாக்கள், மேற்கு மீடியாக்களை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அட்லீஸ்ட் அவங்க அதாவது தராங்களே. ஏன்னா ட்ரோன்கள் வருதுன்னா நெட்டுல மாட்டி சிக்கிக்குது. மீன் பிடிக்குது இல்ல, ட்ரோனை பிடிக்குது இல்ல. அந்த நெட்டு மீனை பிடிச்சானா ட்ரோனை பிடிச்சானா பிடிக்குது இல்ல, அதாவது கொடுக்குறாங்கல்ல அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பாப்போம் இது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்குன்னு. எஃபெக்டிவ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து தான். அத எனக்கு என்ன வந்துச்சுங்க வேலை இது அப்படிங்கிறது போல ராணுவத்துல இருக்கிறவங்களும் அந்த கடமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். நெட்டு போடுப்பா, இந்த இடத்துல போட்டுப்பா அப்படிங்கிறது போல ஒரு ஆர்டர் கிடைக்கும். அங்க இருக்கிறவங்க ப்ராப்பரா செய்யணும். நெட் எப்படி போடணும், என்ன பண்ணுன்றதுல ப்ராப்பரா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த அசால்ட்டா வேலை செஞ்சாங்க அப்படின்னா வச்சு செஞ்சிருவாங்க. ரஷ்யாவோட ட்ரோன்களை யூஸ் பண்ணி வச்சு செஞ்சிருவாங்க. அதை சின்ன இடம் கிடைச்சாலும் உள்ள பூந்துரும் ட்ரோன்கள் நம்ம பாக்குறோம். அது போல அசால்ட்டா வேலை செய்யறது, சும்மா சொல்ற வேலை தலையெழுத்தேன்னு செய்யறேன் அப்படிங்கிறது போல நார்மலா சிவிலியன்ஸ் இந்த ஊர்ல இருக்கும்போது ஒரு வேலையை பார்க்கும்போது பார்த்தாலே கம்பெனில இருந்து தூக்கி விட்டுருவாங்க. இல்லைன்னா அந்த கம்பெனி நட்டமா போயிடும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ ராணுவத்துல இருக்கும்போது அப்படி செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ வம்படையே ஆளுங்க பிடிச்சிட்டு போறாங்க இல்லையா, இப்ப அவங்க கிட்ட ஒரு வேலையை சொல்லி செய்ய சொன்னா எப்படி அவங்க இதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது போல பல விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்குள்ளேயே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதனாலதான் கெட்டு போச்சு. இல்ல நீங்க கொடுக்குற ஆயுதங்கள் சரியில்லை அப்படிங்கிறத போல இங்க கவுண்டர் இல்ல, உங்க ஆளுங்க சரியா யூஸ் பண்ணல அப்படிங்கிற அங்க இருந்து ஒரு கவுண்டர். எவ்வளவு மாறி மாறி உக்ரைனுக்கும் மேற்குக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உரசல்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அது போல. ஆனா இந்த மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய அந்த சூரிட்டி கேரண்டி தராங்க இல்லையா, டில் லாஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் பேசலாம் நல்லா பேசுறாங்க மீடியாக்கள் முன்னாடி. ஆனா செய்கை வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் சொன்னார், நான் மிடில் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன், அதனால ரஷ்யா மேல சாங்ஷன் போடுறேன் அப்படிங்கிற போட்டார். 6 மாசங்கள்ல தெரிஞ்சிடும் அப்படிங்கிற சொன்னார் இல்லையா. 6 மாசம் கூட தாங்காத போல தெரியுது. ஹங்கேரி போய் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷனுக்கு எக்ஸம்ஷன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது என்னப்பா அவருக்கு மட்டும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது போல அடுத்த பல்கேரியா ரொமேனியா கிளம்பிட்டாங்க. ஆல்ரெடி ஜெர்மனி கதறி போய் விழுந்துட்டாங்க, சார் எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் வேணும், விடுப்பு வேணும் அப்படிங்கிற போயிட்டாங்க. இவங்க பெல்ஜியம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க தலைவரே அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து கதறிட்டு இருந்தாங்களா. இப்போ ரொமேனியா பல்கேரியா ஹங்கேரி என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே நம்ம பின்பற்றோம் அப்படிங்கிற வேலைகள்ல இறங்கி இருக்கிறாங்க. பல்கேரியால வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட லூக் ஆயில்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட கம்பெனிஸ் ரிஃபைனரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுசா பல்கேரியாவோட வசப்படுத்தி அதுக்கான காசை கொடுத்துட்டு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களே அதை மேனேஜ் பண்ற மாதிரியான வேலைகள் பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சாங்ஷன்ஸை ஓவர் ரைட் பண்றதுக்காக, அதாவது ரஷ்யாவோட இன்வெஸ்ட்மெண்ட் யூரோப்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாங்ஷன்னால யூரோப்புக்கே வந்து பணம் திரும்பி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அசட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருக்கலாம்.
அது வேற. ஒண்ணு இந்த போர்னால வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரிஃபைனரிஸ்லாம் அவங்க அபேஸ் பண்றாங்களா, கம்மியா விலை குடுத்துட்டு ரஷ்யாக்கு அப்படிங்கிறது தெரியல. அது மாரியும் சில அனலிஸ்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா, இது போல விஷயங்கள் நடக்கும்போது, ரஷ்யா நாளைக்கு கேஸ் தராங்க அப்படின்னா எப்படி என்ன மாரி வரும்? என்ன ஏதுங்கிறது இருக்கு இல்லையா? ஏன்னா, ஃப்ளோ இப்ப ஹங்கேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா குடுத்துக்குறாங்க அப்படின்னா, ரஷ்யா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரில ஒரு வா வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து திருப்பி வேற நாட்டுக்கு பம்ப் பண்றாங்கன்னா, ஹங்கேரிக்கு டிரான்சிட் காசை மட்டும் குடுத்துட்டு எந்த நாடுக்கு போகுது? அடுத்து ஜெர்மனிக்கு போகுதா? அடுத்து சுவிட்சர்லாந்துக்கு போகுதா? இல்ல போலாண்டுக்கு போகுதா? அந்த உதாரணத்துக்கு சொல்ல வரேன். ஸோ அந்த நாடுகள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யா பேரம் பேசி அவங்க காசை வாங்கிட்டு உங்களுக்கு டிரான்சிட் பணம் மட்டும் குடுப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன் அந்த என்ட்ரன்ஸ் ஹங்கேரி கிட்ட கொண்டு வந்து விட்டாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய நாடுகள் அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறது வச்சு வியாபாரம் பார்த்து அதுக்கப்புறம் அவங்க முடிவுகள் எடுத்து பண்ணிக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எனர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. ரஷ்யா இங்கதான் கொடுக்கணும்னு தேவையா, வேற பக்கம் கொடுத்துடலாம் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க யோசிக்கிற மாதிரி இப்போ ரொமேனியாவும் சரி, பல்கேரியாவும் சரி என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி இதை ஓவர் ரைடு பண்ணலாம் அப்படிங்கிற வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல டிரான்சிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது பாக்குறோம். இந்த டிரான்சிட் அப்படின்னா போக்குவரத்து. ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாடு, கலினின்கிராட்ன்றது ரஷ்யாவோட ஒரு பகுதி. அது வந்து தள்ளி இருக்கு. எப்படி சொல்ற, நடுவுல வந்து பால்டிக் சி இருக்கு, பால்டிக் நாடுகள் இருக்காங்க. லுத்துவேனியா இல்லாம ரஷ்யானால போய் கலினின்கிராட ஆக்சஸ் பண்ண முடியாது. பண்ணா கடல் வழியா போனா அதுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதே போல பெலரூஸ்ல இருந்து இந்த வெதர் பலூன் எல்லாம் வந்துருது அப்படிங்கிறது போல அவங்க ஒரு இடத்துல டோரை சாத்துறாங்க. யாரு? லுத்துவேனியா. பார்டரை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சதே லுத்துவேனியா தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு அதே போல ஒரு மெஷரா வந்து பாத்தீங்கன்னா பெலரூஸும் பார்டரை க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணோன்னே ஐயோ குத்துதே குடையுதே அது ஆகுதே இதாகுதே அப்படின்னா எப்படி? அவங்க மட்டும் எல்லாம் செய்வாங்க, அதுக்கு எதிர் நடவடிக்கை அப்படிங்கிறது பெலரூஸ் செய்யக்கூடாதுன்னு எப்படி? ஏன்னா இப்ப பெலரூஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெலரூஸ் ரோடு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, நீங்க அந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க, அதனால எங்களுக்கு ஏகப்பட்ட நட்டங்கள் ஏற்படுதுங்க. வாரத்துக்கு 5 மில்லியன் ஈரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுது. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1 பில்லியன் ஈரோ கிட்ட வந்து நட்டமாயிடுச்சு. லொஜிஸ்டிக்ஸ்ல மட்டும் நட்டமாயிடுச்சு. அதிகமா டேமேஜ் ஆகுது. நாடோட வர்த்தகம் ரொம்ப சிக்கலாயிரும். அதனால ஓபன் பண்ணி விடுங்க அப்படிங்கிற பெலரூஸ் கிட்ட சொல்லிக்கிறாங்க. அதுக்கான நட்ட கணக்கை காமிச்சு அதை வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்கிறாங்க. பட் பெலரூஸ் அதை தருவாங்களா? நீ தான்ப்பா போட்ட முதல்ல, நீ ரஷ்யாவுக்கு கலினின்கிராடுக்கு போறதுக்கு போட்டி இல்ல, அதை நான் திறக்கிறேன், எல்லாம் ஒன்னும் மியூச்சுவல்ல க்ளோஸ் பண்ண எல்லாம் க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிற பெலரூஸ் தரப்பு வந்து ஒரு நெருக்குறாங்களா லுத்துவேனியாவை அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. சோ வர்த்தகம், போக்குவரத்து, ஆயில், கேஸ் இது எல்லாமே ரஷ்யா கிட்ட இருந்து வேணும். குடுக்கலன்னா இவங்கள ஐயோ அம்மா லபோ தீபன் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. குடுக்கலன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ரஷ்யாவுக்கு இந்த ஆயில், கேஸ் வர்த்தகம்லாம் வேற வழி இல்லையா அப்படிங்கிற கேட்டோம் இல்லையா? ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் ட்ரெயின் ஈரானுக்கு வந்து சேர்ந்திருக்குது. 12 நாள் பயணம், 900 கிலோமீட்டர் ஜேர்னியை கிராஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கஜகஸ்தான், துருக்குமெனிஸ்தான் கிராஸ் பண்ணி ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா, ஈரான் எடுத்து வச்சிருக்காங்க. நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடோர், மேற்கு வசம் அல்லாத ஒரு காரிடோர். இப்போ ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ இது ஒர்க்கிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்தில் சீனா டு ரஷ்யா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ ரஷ்யா டு ஈரான் ஒர்க் ஆகுது. அடுத்த ஈரான் டு இந்தியா ஒர்க் பண்ணாங்கன்னா ஒர்க்கிங் மாடல் ரெடி ஆயிடுச்சு. ஆனா மேற்கோட அந்த மிடில் ஈஸ்ட் காரிடோர் ஒர்க் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் நடந்த பாடு இல்லை. இந்த பக்கம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மேற்கோட டாமினேஷன் இல்லாத ஒரு வர்த்தக பாதை உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது எல்லாமே முக்கியம். இருந்துச்சுன்னா தான் வர்த்தகம் வளரும். யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்லாம இங்க இருக்கக்கூடிய நாடுகள் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போலாம். இவங்க நட்பு நாடுகளா இருக்கிறாங்க இல்லையா, பிரிக்ஸ் நாடுகள் அப்படிங்கிறது போல. இது எல்லாமே ஈரோப்புக்கு மிக பெரும் அளவுல தோல்விகள், பின்னடைவுகளா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய காலங்கள் என்ன மாதிரியான முடிவுகள் யூரோப்பியன் யூனியன் எடுக்க போறாங்க. ஃபுல் ஃபோர்ஸா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா அக்ரஷன் காட்டுவாங்களா, இல்ல இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்குவாங்களா, என்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.